கொடியில் 3 வண்ணம் இருக்கிறது, இதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் உள்ளதா? இதுவும் பல கேள்விகள் வந்துள்ளன. இந்த கொடி எதுக்கு வச்சுக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. கொடிங்கிறது பெரிய அதே விஷயம் தான். இந்த இயக்கத்துக்கு சொன்னோம் இல்லையா, கொடிங்கிறது மார்க்கத்தில் ஒரு பெரிய கடமை எல்லாம் கிடையாது, அது ஒரு இபாதத்தெல்லாம் கிடையாது. இப்ப இந்த கொடிகளுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா இந்த பக்கம் போறவங்களுக்கு அடே தௌஹீத் ஜமாத் கொடி மாதிரி இருக்குதே, உங்களுக்கு கூட்டம் நடக்கும் போல இருக்க அப்படின்னு உள்ள வருவாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்பதை காட்டுவதற்காக வேண்டி ஒரு அடையாளத்துக்கு நம்ம வசதிக்கு நம்ம செய்து கொண்டது. இது ஒரு சவாப நாடியோ, இது மறுமையை நாடியோ, மறுமையில ஒரு புனிதமிக்க ஒரு வணக்கம் என்று நாடியோ, அல்லது கொடி ஏற்றுறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தி இன்னார் கொடி ஏற்றி வைத்தார்னு சொல்லி அதுக்கு ஒரு அல்பாத்தியா அப்படி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இடத்துல எல்லாரும் கூடுறோம்னா அந்த இடத்துல ஒரு கொடியை வச்சா என்ன செய்யும், கவர்மெண்டே வந்து பார்ப்பான். அந்த கொடி இந்த கேடிஜன் போட்டிருந்தாங்களே அவங்க நடத்துறாங்க போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்ன. இல்லைன்னா ரகசியமா கூட்டம் போனாங்க கேச போட்டுருவாங்க, கல்ல கூட்டம் போட்டாங்க, குண்டு வைக்கிறதுக்கு பேசினாங்கன்றாங்க. ஓப்பனா கொடியை கட்டி பேசினா அப்படி சொல்ல முடியாது. கொடியை கட்டி விட்டு பேசணும்னா வெளிப்படையான ஒரு இயக்கம் நினைச்சுக்கிடுவான். ஒன்னும் கட்டாம ஒரு அடையாளம் இல்லாம கூட்டணும் வைங்க, யாரு கூட்டினா என்ன வந்தாங்க என்ன பேசினாங்க, பெங்களூர்ல கொண்டு வைக்க போறாங்களா, அப்படி இதெல்லாம் வராது. இப்ப எதுக்கு இதை வைக்கிறோம்னு கேட்டா வெளிப்படையாக செயல்படுற வரைக்கும் அரசாங்கத்தில் எந்த இடங்களும் வராதுங்க. ரகசியம் எங்க வருதோ அங்கதான் இடைஞ்சல்களை சந்திக்க வேண்டி வரும். உங்களுக்கு வந்தவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது. ஏன்ப்பா போனீங்க எல்லாருக்கும் அவங்ககிட்ட போய் கேளு, கொடி எடுத்துருக்காங்க அவங்க தான் போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். வந்த ஆளுக்கு இடைஞ்சல் கிடையாது, நடத்தின ஆளுக்கு இடைஞ்சல் கிடையாது. என்ன பண்ற அந்த ஆளுக்கு தூக்கி போடுவோம், பயிலாவை கொடியை தூக்கி போடுவோம், ஆதாரத்தை தூக்கி போடுவோம், பேசாம போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு தானே தவிர இது என்ன ஒரு பெரிய ஒரு மார்க்கத்தில் உள்ளதா, இஸ்லாத்தினுடைய கொடியா இது? இந்த கொடிதான் இஸ்லாத்தினுடைய கொடி தான் நாங்கள் சொல்றோம். இஸ்லாத்தினுடைய கொடி எல்லாம் கிடையாது. இந்த கொடி தான் இல்லாத கொடியா இருந்துச்சு. ஒவ்வொரு கடை இதை தாங்க வச்சிருக்காங்களாம், அப்படி பார்த்தா இவன் வச்சுக்கிறாங்களாம். இப்படி தேடி தேடி பார்த்தா ஒருத்தர் இல்லாததான் வைக்க முடியும். இதை தவிர வேற ஏதாவது கொடி இல்லாத கொடி தான் வச்சிருக்கோம். நாங்களும் ஒரு 200-300 எடுக்கிறோம். எவனாச்சும் ஒரு லெட்டர் பேர் வச்சு உட்காந்துருக்காங்க. இந்த கொடி அவன் கொடியில, இந்த கொடி இவன் கொடியில. இது ஏன் வச்சிருக்கிறோம்? இது சிறந்தது நாங்க வைக்கவே இல்லை. இது சிறந்தது உயர்ந்த பயங்கரமான இது, இதுக்கு அந்த தத்துவம், பச்சைக்கு இந்த தத்துவம், வெள்ளைக்கு இந்த தத்துவம்லாம் நாங்க சொல்லலாம் மாட்டோம். இதுதான் எவனும் வைக்காம விஷயமா கிடைச்சு. அவ்வளவுதான் தவிர இது என்ன ஒரு புனிதமா, கொடிங்கிற ஒரு புனிதமா, ஒரு அடையாளம். அப்ப அடையாளமா இருக்கும் போது என்னன்னா நிர்வாக வசதிக்கு அது உதவுதே தவிர அவ்வளவு வேணாம். நாங்க கார்ல வர்றோம், சும்மாவது எடுத்துட்டு பெட்டி எடு அதை எடுன்னு சொல்லுவோம். நாங்க தமிழ்நாட்டில் இந்த கொடியை ஒன்று கார்ல கட்டிட்டு போனோம்னு சொன்னா பார்ப்பான், ஓடு தமிழ்நாட்டு ஓடு 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 எங்களையும் நிப்பாட்ட மாட்டான். நாங்க டயத்துக்கு மீட்டிங் வந்து சேர்ந்துருவோம். நாங்க இது கொடி இல்லாம போனோம்னு வைங்களேன், பெட்டி இறக்கு அது இறக்கு டிக்கிய தோற 3 மணி நேரம் லேட் பண்ணி விட்டுருவாங்க. ஒண்ணும் இருக்காது. நம்மள ஐயா வர்றாங்க நில்லுன்றாங்க. ஒரு இடத்துல காரை ஓரம் கட்டி ஐயா வருவார் நில்லுன்றாங்க. நாங்க கொடியை கட்டிட்டு போனா சர்வ பாட்டு போயிட்டே இருப்போம், எவன் நிப்பாட்ட மாட்டான். இந்த மாதிரி சில வசதிகள் வேற ஒண்ணு மார்க்கத்துக்கு இது வைக்கவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. மார்க்கம் இதாத்துன்னு வச்சா தான் அதை கேள்வி கேட்கணும். இதுல மார்க்கம் கிடையாது, கொடியை கட்டாமே நீங்க முடியும்னா எல்லாம் செய்யுங்க. எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு, துன்யாவோட ஒரு வசதியை அனுபவிக்கிற தப்பா, மார்க்கத்துன்னு சொல்லி பொய்யா சொல்றோம் தப்பே தவிர துன்யாவுல சில இதனால ஒரு வசதி கிடைக்குன்னா அந்த வசதி அனுபவிச்சுட்டு போறோம். அதுதானே தவிர நீங்களும் இப்படி ஒரு பழகிடுச்சு இந்த கொடின்னு சொன்னா நீங்க கொடியை கட்டிட்டு போங்க ஒரு வேன்ல. அங்கெல்லாம் 10 பேருக்கு மேல வேன்ல ஏறினா கேஸ் போடுவாங்க. நாங்க 25 பேர் வேன்ல ஏறி வருவோம், கொடியை கட்டிட்டு வந்து கேட்க மாட்டோம். கொடி மக்களுக்கு கம்மியான காசுல காரியம் முடியுது. அந்த மாதிரி சில வசதிகளுக்கு செய்யற வேற ஒன்றும் கிடையாது.